ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு ஃபியூதோஸ் அகாடமி. நம்ம வந்து குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸில் வந்து ரீசனிங் டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ரீசனிங் டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போத் குரூப் 2A மெயின்ஸ் அஸ் வெல் அஸ் அண்டு ப்ரிலிம்ஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா ப்ரிலிம்ஸுமே வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ப்ரிலிம்ஸில் வந்து 15 கொஸ்டின் வரப்போகுது அண்ட் மெயின்ஸில் வந்து 50 கொஸ்டின் வரப்போகுது. அதில் அனாலஜி அப்படின்ற சாப்டர் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அனாலஜி அப்படின்ற சாப்டர்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்பர் அனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்பர்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஐடென்டிஃபை பண்றது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்ஸ் லெட்டர்ஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து அதுல உள்ள ரிலேஷன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். சரியா? இதான் வந்து டைப் 2. ஸோ டைப் 2 பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 36:25 ப்ரொபோர்ஷன் 49:dash அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் ரிலேஷன் என்ன, இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கு என்ன ரிலேஷன், இல்லைனா இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு என்ன ரிலேஷன், இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். இப்போ அதே இது ஆல்பபெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஆல்பபெட் வச்சு எப்படி ரிலேஷன் அப்படின்ற பார்க்கும்போது, இப்போ புதுசாக நீங்கள் இப்போ தான் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுக்கு வரீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து உங்களுக்கு ஐடியா இல்லாமல் போயிருந்திருக்கும். பட் இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்பபெட் இருக்கு இல்லையா, அந்த ABCD அந்த ஆல்பபெட்ஸை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் ரீசனிங் அப்படின்ற ஒரு டாபிக் வருது அப்படின்னா அதில் அனாலஜியோ இல்லை கோடிங் டீகோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இந்த கோடிங் டீகோடிங் இல்லது அனாலஜி அந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு சிலபஸ்ல வந்துட்டாலே கொஸ்டின் கண்டிப்பா அதுல இருந்து வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனேயே, கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனேயே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கொஸ்டின்ல ரஃப் காலம்ல நீங்க இந்த ஆல்பபெட்ஸ் எழுதிக்கணும். சரியா? ABCDEFGHIJKLM. சரியா? நெக்ஸ்ட் எம்க்கு அடுத்து என்ன வரும்? என் வரும். ஸோ அந்த எண்ணை நேரம் அப்படி எம்முக்கு நேரம் நம்ம எழுதணும். NOPQRSTUVWXY Z. சரியா? இப்போ இந்த ABCD வந்துட்டு நான் எழுதிட்டேன். அது ஏன் வந்து எம்மோட நான் பாதி பிரேக் பண்ணிட்டு என்ல இருந்து கீழே எழுதியிருக்கிறேன், அதுவும் ரிவர்ஸ்ல எழுதியிருக்கிறேன், இதுக்கான ரீசன் எல்லாமே நான் சொல்றேன். சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ A இருக்குது, I இருக்குது, இங்க G இருக்கு, O இருக்கு, இதுக்கான ரிலேஷன் என்ன, அப்போ இங்க EK இருக்குது, இங்க என்ன வரும் அப்படின்னா ரிலேஷன் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த ABCDயை நம்ம என்னவா மாத்தணும்னா நம்பர்ஸா மாத்தணும், மேக்ஸா நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்பதான் இது வந்து நமக்கு ஈஸியரா இருக்கும். ஸோ அப்போ இதை எப்படி நம்பர்ஸா மாத்துறது, லெட்டர்ஸை நான் எப்படி நம்பர்ஸா மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆல்பபெட்ஸ்க்கு இருக்கிற ஈக்குவலண்டான நம்பரை நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ இந்த ஏக்கு பாத்தீங்க அப்படின்னா 1. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பர்ஸ் வந்து எழுதணும். ஸோ 13 வரைக்கும் வந்துச்சா? நெக்ஸ்ட் 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 and 26. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் நம்ம வந்து எழுதிடுவோம். இப்போ இந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்துல வந்து இந்த கயல் ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் வந்து மெமரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணி, அதாவது இந்த லெட்டர் 1னா A, 2, B, 3 இப்படி சொல்லிட்டு லெட்டர்ஸ்லாம் மெமரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப வந்து ஃபாஸ்டா நம்ம கால்குலேட் பண்ணணும், ஃபர்ஸ்டா வந்து சம் சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம ஒரு சில லெட்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம ஷார்ட்கட் ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, ரிமெம்பர் பண்றதுக்காக நம்ம ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்றேன். என்ன அப்படின்னா EJOT அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன EJOT அப்படின்னா, Eனா 5, Jனா 10, Oனா 15, Tனா 20 and Yனா 25. ஸோ 5, 10, 15, 20 அப்படின்ற மாதிரி வரும். இதை நீங்க ஒரு ஷார்ட்கட் மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது எதுக்காக எப்படி யூஸ் ஆகும்னா, இப்போ திடீர்னு F அப்படின்னு இருக்குதுன்னா எஃப்க்கு வந்துட்டு நீங்க வந்து கவுண்ட் பண்ண தேவையில்லை. ABCDEFன்னு சொல்லிட்டு நீங்க 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு நீங்க எண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஆர்எல்ஸ் இந்த இதை 26 லெட்டர் நீங்க எழுதிட்டு அதுக்கான நம்பர்ஸை நம்ம செக் பண்ணவும் தேவையில்லை. இப்போ EJOT அப்படின்னா E வந்து 5ன்னு எனக்கு மைண்ட்ல மெமரைஸா இருக்குது. இப்போ Eக்கு அடுத்தது F வரும், அப்போ 5க்கு அடுத்து 6 வரும் அப்படின்றத நம்ம ஃபாஸ்டா வந்து போட்டுற முடியும். ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், அந்த செகண்ட்ஸை வந்து கம்மி பண்றது தான் நம்மளுடைய வேலையா இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி JOTY EJOT அப்படின்னு வரும். அது மாதிரி இன்னும் சில க்ளூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ 7 வந்து G வந்து 7 மாதிரியே இங்கே வரும். ஸோ இதுக்கு வந்து 7 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த H வந்து 8 மாதிரி நம்ம வந்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த ஹச்சுக்கு ஷார்ட்கட் 8 சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து பேசிக் இது பற்றின இன்ட்ரோடக்ஷன். ஸோ அப்போ கோடிங் டீகோடிங்காக இருந்தாலும் சரி, இந்த அனாலஜியில் ஆல்ஃபபெட்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய அனாலஜியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஏபிசிடியை வந்துட்டு இந்த மாதிரி 1 2 3 போட்டு நீங்கள் அந்த ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸோட நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இந்த ஈஜாட்டி இந்த ஷார்ட்கட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எதனால ரிவர்ஸில் வருது அப்படின்றத நான் வந்து கோடிங் டீகோடிங் சாப்டர் வர போகும்போது நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு புரியாத மாதிரி இருக்கும், இல்லை அன்னெசரியா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து டம்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கோடிங் டீகோடிங் சாப்டர்ல தான் இது ரொம்ப யூஸ் ஆகும். இங்க வந்து மோஸ்டா வந்து அவ்வளோவா யூஸ் ஆகாது. ஸோ இது எல்லாமே டைரக்டா நம்ம பாக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால இப்போதைக்கு இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த கொஸ்டின்ல இருக்கிற லெட்டர்ஸுக்கு ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸை நம்ம வந்து எழுதணும். இப்போ ஏனா 1, இப்போ ஜீனா வந்து நான் இந்த இடத்துல நான் பார்க்காமயே ஜீனா 7 அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளூ சொன்னா, ஸோ அப்போ அதனால டைரக்டா நான் 7 அப்படின்றத போட்டேன். அப்புறம் இஜாட்டில ஓ வரும். இப்போ இஜேஓ ஓன்றது 3ஆவதா இருக்குது. ஸோ 3ஆவது அப்படின்னா 15 கரெக்டா? ஸோ அந்த ஷார்ட்கட்ல 5 10 15 அந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஹச் வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சோம். ஹச்சுக்கு அடுத்த எழுத்து தான் ஐ. ஸோ இதை வந்து 9ஆ கூட நம்ம மாற்ற முடியும். ஸோ இது வந்து 9. அண்ட் இஜாட்டில இ தான் வந்து 5ஆவது லெட்டர். ஜே இஜாட்டி ஜேல வந்து ஜே வந்து 10. அப்போ அடுத்த லெட்டர் தான் கே. அப்போ 10 ஜேனா கே வந்து 11 அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து மனப்பாடம் பண்ணது எனக்கு தெரிஞ்ச க்ளூஸை வச்சு நான் இதை வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு தெரிலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் பெருசாக ஒன்றும் ஃபார்ம் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி எழுதிட்டு அதுல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ A1 இங்கே வந்து G7, இங்கே 9 15 இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஏல இருந்து ஐ எப்படி எனக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 + I அப்படின்றது என்னது 9. ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்டது 1ல இருந்து எப்படி 9 கிடைக்கும் அப்படின்னா +8 போட்டிங்கன்னா 9 கிடைக்கும். அதே மாதிரி 7 இருக்குது, இங்க வந்து 15 இருக்குது. 7ல இருந்து 15 எப்படி கிடைக்கும்? +8 போட்டிங்கன்னா 15 கிடைக்கும். ஸோ அப்போ ஏல இருந்து ஐ கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு +8 வரணும். அதே மாதிரி ஜில இருந்து ஓ கிடைக்கணும்னா +8 வந்து போடணும். ஸோ அப்போ அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணணும்னா இங்கேயும் அதே ரிலேஷன் தான் பண்ணணும். ஈல இருந்து நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிடுறேன். ஈல இருந்து இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் வேணும்னா +8 நான் போடணும். அதே மாதிரி கேல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வேணும் அப்படின்னா +8 நான் போடணும். ஸோ ஈல இருந்து +8 போட்டிங்கன்னா 5 + 8 13. ஸோ இப்போ 13ஆவது எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம். ஸோ எம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் வரும். அண்ட் 11ல இருந்து 8 கேட்டிங்கன்னா 19. 19ஆவது லெட்டர் வந்து எஸ். ஸோ அப்போ எம்எஸ் இதுதான் வந்து உங்களுடைய ஆன்சரா வந்து இருக்கும். ஸோ 19 அப்படின்றது எஸ்ன்றது எனக்கு மனப்படமா தெரியும். ஏன்னா என்னுடைய நேம் வந்து எஸ்ல ஸ்டார்ட் ஆகிறதுனால 19 வந்து எஸ் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால எஸ் டி ஆர் இது எல்லாமே வந்து எனக்கு ஓரளவுக்கு மெமரைஸ்டா தெரியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய நேம்ஸ் வந்துட்டு எதுல ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அது அண்ட் அது ஒட்டி இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ இதை வந்து நம்ம இப்படிதான் போடணும். இதை வந்து இது எப்படி போடக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த க்ளூஸை நான் அழிச்சிடுறேன். ஸோ இந்த சால்வ் பண்ணதை அழிச்சிடுறேன். இந்த எம்எஸ்ஐ அழிச்சிடும். சரியா? ஸோ இந்த மாதிரி 1 7 9 15 இதெல்லாம் இருக்கும். இப்போ என்ன தப்பு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஏல இருந்து எப்படி ஜி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா +6 போட்டா ஜி கிடைக்கும். கரெக்டா? அதாவது 1ல இருந்து எப்படி 7 கிடைக்கும் அப்படின்னா +6 போட்டீங்கன்னா 7 கிடைக்கும். அதே மாதிரி 9ல இருந்து 15 வரணும் அப்படின்னா +6 போடணும். அதே மாதிரி 5ல இருந்து 11 வரணும்னா +6 போடணும். அப்ப இங்கேயும் எப்படி வரும்? அந்த டிஃபரன்ஸ் வந்து +6 வந்து இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஆப்ஷன்ல இருந்து சூஸ் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் ஏ பார்ப்போம். ஆப்ஷன் ஏல என்ன இருக்குது? எல் இருக்குது, ஆர் இருக்குது. எல் வந்து 12, ஆர் வந்து 18. ஸோ அப்ப இங்க இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 6. ஸோ அப்ப இதுதான் ஆன்சர்னு நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்த லெட்டர்ஸும் நம்ம பார்க்கணும். இப்போ அடுத்த லெட்டர்ஸை பார்க்கும்போது எம் வந்து 13, எஸ் வந்து 19. ஸோ இங்கேயும் கேப் வந்து 6 + 6 தான் இருக்குது. அடுத்து பி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 16 அண்ட் வி பாத்தீங்கன்னா 22. ஸோ இங்கேயும் +6 தான் இருக்குது. அது மாதிரி எஸ் வந்து 19, ஒய் வந்து 25 அப்படின்ற போது இங்கேயும் +6 தான் இருக்குது. ஸோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர், 4 பேர்ஸ் ஆஃப் ஆல்பபெட் இருக்குது. 4 பேருமே +6 +6 +6 தான் இருக்குது அப்படின்ற போது நம்ம இந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டு இதுக்கான டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்ப இந்த ஆல்பபெட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படிதான் ரிலேஷன் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட் இருக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் செட்ல இது செக்மெண்ட் 1, இது செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இருந்து செகண்ட் செக்மெண்ட் எப்படி கிடைச்சது,
அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இருந்து செகண்ட் செக்மெண்ட் எப்படி கிடைச்சது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அவ்வளவுதான் வந்து மேட்ரு. சரியா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா எம்எஸ். இதுதான் வந்து ஆன்சர், ஆப்ஷன் பி. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஏசிஇஎஃப்ஹெச்ஜே இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கும் நீங்க ஏபிசிடி எழுதக்கூடாது. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஏபிசிடி வந்து தெளிவா நீட்டா எழுதி வச்சிடணும். அந்த ஒரு இதை வச்சுதான் நீங்க வந்து எல்லா சம்ஸ்க்கும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஏன்றது 1, சின்றது 3, இ வந்து 5. ஸோ இக்கு அடுத்த லெட்டர் தான் எஃப் 6, ஹச் வந்து 8 என்னால மாற்ற முடியும், ஜே வந்து 10. ஸோ இந்த மாதிரி இருக்குதா? ஓ இல ஓ அப்படின்றது 15, எஸ் வந்து 19, பி கியூ ஆர்எஸ் வரும், இது 18, இது 17. ஸோ கியூ வந்து 17. சரியா? ஸோ இந்த மாதிரி எனக்கு எதெல்லாம் மெமரைஸ்டா இருக்குதோ அதை வச்சு நான் போட்டிருக்கிறேன். ஸோ எல்லாமே மைண்ட் கால்குலேஷன்ல தான் இது எல்லாமே போட்டிருக்கேன். சரியா? எங்கேயுமே நான் ரெஃபரன்ஸ் பார்த்து போடலை. ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நான் பின்னாடி பார்த்துட்டு நம்ம போட போறோம். ஓகேவா? ஓகே, இப்படி இருக்குது. இப்போ இந்த ஏல இருந்து எப்படி எஃப் கிடைச்சது அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்கணும். அதான சொன்னேன், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இருந்து செகண்ட் செக்மெண்ட் எப்படி கிடைச்சது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ 1ல இருந்து 6 எப்படி கிடைச்சது அப்படின்னா +5 போட்டா 6 கிடைக்கும். அதே மாதிரி 3ல இருந்து எப்படி 8 கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா +5. அதே மாதிரி இல இருந்து எப்படி ஜே, அதாவது 5ல இருந்து எப்படி 10 வந்துச்சுன்னா +5. ஸோ அப்போ எல்லாமே +5 +5 +5 தான். அப்போ 15ல இருந்து 5 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 20 கிடைக்கும். 17ல 5 கூட்டினா 22, 19ல 5 கூட்டினா 24. ஸோ அப்போ 20, 22, 24வது லெட்டர்ஸ் தான் என்னுடைய ஆன்சரா இருக்கும். ஸோ 20வது லெட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா டி. அடுத்து 21 வந்து யூ வரும், 22 வந்து வி. டி யூ வி, அடுத்து டபிள்யூ, டபிள்யூ விட்டுட்டு எக்ஸ். ஸோ அப்போ டிவிஎக்ஸ் இதுதான் வந்து உங்களுடைய ஆன்சரா இருக்கும், ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ அப்போ 20வது லெட்டர் டி அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிடலாம்னா இதுதான் ஆன்சர்னு கொண்டு வந்துடலாம். பட் அப்படி நீங்க வந்து எக்ஸாக்டா ஒரு லெட்டரை மட்டும் பார்த்துட்டு நீங்க எதுவும் ஆன்சர்னு ஃபிக்ஸ் பண்ணிடாம நீங்க அடுத்தடுத்த லெட்டர்ஸையும் செக் பண்ணிட்டு மூணுமே கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த ஒரு ஆன்சர் தப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால 3 லெட்டர்ஸுமே கரெக்டா வருதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆன்சரை வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டிவிஎக்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து நம்பர்ஸ் எழுத போறோம். 1, 3, 5, ஜிக்கு வந்து 7, டி வந்து பாத்தீங்கன்னா 4, எஃப் வந்து இக்கு அடுத்த எழுத்து 6, ஹச் வந்து 8, இ ஜேல வந்து ஜே வந்து 10 ஆகுது. ஓகேவா? கியூ வந்து போன சமல எழுதணும் 17, எஸ் வந்து 19, டி 20, யூ வந்து 21 அண்ட் டபிள்யூ வந்து 23. ஓகே, டபிள்யூ வந்து 20. ஓகே, இப்போ வந்து ஏல இருந்து எப்படி டி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா +3. அதே மாதிரி 3ல இருந்து 6 வந்து +3, 5ல இருந்து 8 வந்து +3, 7ல இருந்து 10 வந்து +3. ஸோ எல்லாமே +3 தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போறோம், 17 கூட 3 ஆட் பண்ணா 20 வரும், 19 கூட 3 ஆட் பண்ணா 22 வரும், 21 கூட 3 ஆட் பண்ணா 24 வரும், 23 கூட 3 ஆட் பண்ணா 26 வரும். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மேல போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸ் அந்த லெட்டருக்கான ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ் தான் நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். ஸோ அப்ப இதுதான் வந்து கோடிங் டிகோடிங் அப்படின்னு சொல்றது. அதாவது லெட்டர்ஸ் இருக்குது, ஏபிசின்ற லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ இல்லீகலா நம்ம வந்து மணியை வந்து டிரான்சாக்ட் பண்ண போறோம், எனக்கு வந்து இவ்வளவு ரூபாய் போட்டு விடு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், 123 ரூபா போட்டு விடு அப்படின்னு சொல்றத நான் என்ன பண்றேன், ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நான் டிகோட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த கோடிங்கை நீங்க என்ன பண்றீங்க, டிகோட் பண்றீங்க. ஏனா 1, பினா 2, சினா 3. ஸோ அப்போ 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு டிகோட் பண்ணி ஓகே 123 ரூபா எனக்கு டிரான்சாக்ட் பண்ண சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிகோட் பண்ணி போட போறீங்க. ஸோ அதுதான் வந்து கோடிங் டிகோடிங் அப்படின்றது. உதாரணத்துக்கு இந்த அயன் படத்துல வந்து கோடிங் டிகோடிங்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க ஏதோ லெட்டர் நம்பர்ஸ்ல என்னமோ சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து லெட்டரா டிகோட் பண்ண போகும்போது அதுல சம் க்ளூ வரும். ஸோ அதுதான் வந்து கோடிங் டிகோடிங் அப்படின்றது. இப்போ இங்க வந்து லெட்டர்ஸ் இருக்கிறத நான் நம்பர்ஸா மாத்தி நான் அடிஷன் சப்ராக்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், நம்பர்ஸா மாத்திட்டு 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 20, 22, 24, 26 அப்படின்றது வருது. ஸோ 26ன்றது இசட், அது எனக்கு தெரியுமா. ஸோ அப்போ இசட்ன்றது லாஸ்ட் லெட்டரா வரும்ன்ற போது இதுதான் ஆன்சரா இருக்கணும். ஏன்னா மற்றதுல இசட் இல்லை. ஸோ அப்போ இதுதான் ஆன்சரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இஜாட்டில டி வந்து 20, யூ அடுத்து வி, டபிள்யூ டு அடுத்து எக்ஸ். அப்போ டிவி எக்ஸ் இசட். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். கிளியரா? ஸோ போன சமுக்கும் இந்த சமுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு லெட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க கரெக்டா. ஏசிஇ எக்ஸ்ட்ரா ஒரு ஜி வந்து இருக்குது.
ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா DFHJ. ஸோ இந்த இது மாற்றிருக்காங்க மீன்ஸ் இங்கே எல்லாமே +5 போட்டிருக்கோம், இங்கே வந்து +3 போட்டிருக்கோம், அவ்வளோதான். சரியா? மற்றபடி ஆன்சர் வந்து சேமாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் இந்த மாதிரி மிக்சடாக வந்து இருக்குது. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கேக்கு வந்து என்ன போடுவீங்க, ஜேல வந்து 5 10, இது 11 போடுவீங்க, சி வந்து 3 போடுவீங்க, ஏ 1 போடுவீங்க, திரும்ப 3 போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது 3 1 3 11 அப்படின்னு போடும்போது உங்களுக்கு என்ன இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, 11 3 1 3 அப்படியே என்ன ஆகுது, 3 1 3 11 அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்ல எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும். இது நீங்க நம்பர்ஸ் எழுதி தான் போடணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க ஜஸ்ட் லெட்டர்ஸை பார்த்துட்டாலே உங்களுக்கு பார்த்த உடனே டக்குன்னு தெரிஞ்சிடும். CACK அப்படின்றத நேரா எழுதியிருக்காங்க, இங்க ரிவர்ஸ்ல இருக்கிறத இங்க வந்து நேரா எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ CACK அப்படின்றது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க. இங்க கேபிட்டல் சி இருக்குது, கேபிட்டல் சி, இங்க ஸ்மால் ஏ இருக்குது, இங்கேயும் ஸ்மால் ஏ இருக்குது, இங்க ஸ்மால் சி, ஸ்மால் கே. ஸோ அப்ப ஒண்ணுமே பண்ணல, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற செக்மெண்ட் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதியிருக்காங்க, அதுதான் வந்து செகண்ட் செக்மெண்ட். அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும், இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஆன்சர். கேபிட்டல் F, ஸ்மால் m, ஸ்மால் g, கேபிட்டல் X. ஸோ FMGX, கேபிட்டல் F இருக்குது, இங்க இருக்குது FMGX. ஸோ அப்ப இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ கரெக்டா வந்து நம்ம இந்த கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். அண்ட் தென் இந்த ஆர்டர் அப்படியே மாறி இருக்குதா இல்லை எப்படி மாறி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் நம்ம நம்பர்ஸை போட்டுட்டு இது கூட இதை ஆட் பண்ணணும், இது கூட சப்ராக்ட் பண்ணணும் அப்படிலாம் போட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே டக்குன்னு வந்து தெரிஞ்சிடும், CACK அப்படிலாம் சொல்லிட்டு டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதைப்படி நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான் வந்து இருக்குது, ரிவர்ஸ்ல எழுதின மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக 1 2 3 ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் அப்படின்னு போட்டுடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னா கேபிட்டல் D, செகண்ட் லெட்டர் ஸ்மால் d, தேர்ட் லெட்டர் வந்து ஸ்மால் a. ஸோ அது அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து எழுதியிருக்காங்க. சரியா? ஸோ ரிவர்ஸ்ல எழுதும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்மால் ஏ வந்து ஸ்மால் ஏவா எழுதிட்டாங்க, இந்த ஸ்மால் டியை கேபிட்டல் டியா மாத்திருக்கிறாங்க, அண்ட் கேபிட்டல் D அப்படியே எழுதிட்டாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், இது அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ரிவர்ஸ் ஆர்டர்ல ஸ்மால் b, ஸ்மால் r, கேபிட்டல் R அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். இங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, நடுவில் உள்ள லெட்டரை மட்டும் ஸ்மால கேபிட்டலா மாத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க ஸ்மால் ஆரை நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் ஆரா மாத்தணும். ஸோ அப்ப அப்படி மாத்தணும் அப்படின்னா ஸ்மால் b, கேபிட்டல் R அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வரும். அப்போ ஆப்ஷன் B தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்ப இந்த கேபிட்டல் ஸ்மால் சேஞ்ச் பண்ற மாதிரியும் வரும், இந்த ஆர்டர்ஸை ரிவர்ஸ் பண்ற மாதிரியும் வரும், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து தேர்ட் லெட்டரா மாறுற மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு கேபிட்டல் D, ஸ்மால் a அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல அப்படி ரிவர்ஸா எழுதுனதை அவங்க வந்து என்ன பண்ணலாம், கேபிட்டல் D, ஸ்மால் a, ஸ்மால் d அப்படின்ற மாதிரி எழுதலாம். இல்லை ஷஃபிள் பண்ணி ஸ்மால் d, ஸ்மால் a, கேபிட்டல் D அப்படின்ற மாதிரி ஷஃபிள் பண்ணியும் கொடுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் D, செகண்ட் லெட்டர் ஸ்மால் d, தேர்ட் லெட்டர் ஸ்மால் a அப்படின்னு இருக்கிறது. இங்க ஸ்மால் dன்றது ஃபர்ஸ்டா வந்துருச்சு, அப்போ செகண்ட் லெட்டர் ஃபர்ஸ்டா வந்துருச்சு, அப்போ இங்க 2 இருக்குது, அண்ட் தேர்ட் லெட்டர் செகண்டா வந்திருக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டர் தேர்டா வந்துருக்குது. ஸோ அப்ப இந்த மாதிரி மாத்தி எழுதணும். அப்போ இங்க வந்து கேபிட்டல் R, ஸ்மால் s, ஸ்மால் t இப்படி இருக்கிறது, 1 2 3 தேர்ட் லெட்டர் இப்படி இருக்குது, ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் தான் நான் அப்படி எழுதியிருக்கிறேன். சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட், இது செகண்ட் அரேஞ்ச்மெண்ட், ப்ரொபோர்ஷன் இது தேர்ட் அரேஞ்ச்மெண்ட். ஸோ ஃபோர்த் அரேஞ்ச்மெண்ட் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன மாதிரி மாறி எழுதியிருக்குது, 1 2 3 2 3 1ன்னு மாற்றி எழுதியிருக்கிறாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், இந்த 1 2 3 2 3 1 ஸ்மால் s, ஸ்மால் t அண்ட் கேபிட்டல் R அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எழுதணும். ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த லெட்டருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் சம்ஸ்ல எல்லாம் வந்து அதுக்கு ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸை வந்து எழுதி அதை கவுண்ட் பண்ணும், அடிஷனா சப்ராக்ஷன் பண்ணும். இங்க வந்து ஆர்டர்ஸை ரிவர்ஸ் பண்றது, அந்த மாதிரி ஷஃபிள் பண்றது இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு தேர்ட் லெட்டர் எங்க போகுது, செகண்ட் லெட்டர் எங்க போகுதுன்ற அந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ 2 விதமா நம்ம வந்து இந்த ஆல்பபெட் இதையே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா EGIK அடுத்து FILO அப்படின்றது இருக்குது. ஸோ இல இருந்து நமக்கு F எப்படி கிடைக்கும் அப்படின்னா
பிளஸ் 1. இ வந்து 5, எஃப் வந்து 6. ஸோ பிளஸ் 1. அடுத்து ஜி அப்படின்றது 7, ஐ அப்படின்றது 9. ஸோ அப்போ பிளஸ் 2. ஐன்றது 9, ஜேன்றது 10, எல்ன்றது 12. ஸோ அடுத்து கேன்றது 11, ஓன்றது 15. ஸோ இங்க என்ன இருக்குது? 5 + 1 6, 7 + 2 9, 9 + 3 12, 11 + 4 15. ஸோ அந்த மாதிரி 1 2 3 4 சொல்லிட்டு ஆட் பண்ணி எழுதியிருக்காங்க. கிளியரா இருக்கா? ஸோ புரியுதா? 5 7 9 11 +1 +2 +3 +4 போட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி எஃப் வந்து 6, ஹச் வந்து 8, ஜே வந்து 10, எல் வந்து 12. எப்படி இருக்குது? ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? +1 எஃப் கூட +1 போட்டா 6 + 1 7, 7னா ஜி. ஸோ ஜி வர மாதிரி ஆப்ஷன் 2 தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஹச் 8, ஹச் +2 8 + 2 அப்படின்னா 10. சரியா? 8 + 2 வந்து 10. 10th லெட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜே. ஸோ இப்போ ஜே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரா வரணும். அடுத்து 10 இருக்குது. 10 + 3 வந்து 13. 13 அப்படின்றது எம். ஸோ எம் கரெக்டா வந்துருச்சு. நெக்ஸ்ட் 12 + 4 வந்து 16. ஜே ஓ தான் வந்து 15. ஓக்கு அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னா பி. ஸோ பி வந்து 16th லெட்டர். இப்போ இதுதான் வந்து உங்களுடைய ஆன்சரா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து உங்களுடைய ஆன்சர். ஸோ புரியுதா? ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இருந்து 2வது செக்மெண்ட் எப்படி வந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா 3rdல இருந்து 4th எப்படி வந்துச்சுன்னு அதே ரிலேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் வந்து அனாலஜி அப்படின்றது. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க, கேட்டு டிடிஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ CAT அண்ட் DDY அப்படின்னு இருக்குது. ஸோ சில இருந்து டி எப்படி வந்துச்சுன்னா சி வந்து 3, ஏ வந்து 1, ஈன்றது 20, ஒய்ன்றது 25, டின்றது 4, டின்றது 4. சரியா? ஸோ அப்போ சில இருந்து டி எப்படி வந்துச்சுன்னா +1 வந்துருக்குது. ஏல இருந்து எப்படி டி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா +3, 1 + 3 தான் 4. அப்போ இங்க வந்து +5. ஸோ அப்போ +1 +3 +5 சொல்லிட்டு ஆட் நம்பர்ஸ்ல இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ பிக் அப்படின்றது 2, ஐன்றது 9, ஜின்றது 7. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும்? +1 போடணும். +1னா 2 + 1 3. ஸோ பிக்கு அடுத்த லெட்டர் சி. அடுத்து 9 + 3 அப்படின்றது 12ன்னு வரும். ஸோ 12th லெட்டர் வந்து எல். அதே மாதிரி 7 + 5. சரியா? இங்கே 1 +1 +3 அடுத்து +5 தானே. ஸோ இங்கே +3 போட்டுக்கிறோம். அடுத்து +5. ஸோ 7 5 12. ஸோ 12th லெட்டர் அகைன் எல் தான் வரும். இப்போ CLL இதுதான் வந்து உங்களுடைய ஆன்சரா இருக்கும். கிளியரா? ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அதுக்காக தான் நம்ம அதிகமான ப்ராக்டிஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதிகமான ப்ராக்டிஸ் எதுக்குன்னா உங்களுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. நீங்க தான் வந்து கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ இது கண்டுபிடிச்சு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஏன் அப்படின்னா இப்போ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அடுத்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கான முயற்சியை எடுக்க மாட்டீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயத்த தான் நீங்க வந்து பாக்குறீங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்காக நீங்க வந்து இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு ஒரு 7 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அந்த 7 கொஸ்டின்ல உங்களுக்கு கிடைச்ச ஐடியா வச்சு நீங்க இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு நீங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க, என்ன லாஜிக் நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி நீங்க வந்து பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோ போடும்போது ஸ்டார்டிங்ல இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின்ஸை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பேல் லீப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இப்போ இனிஷியலா PQRST அப்படின்னு இருக்கும். ஸோ ஆல்பபெட்ல பாத்தீங்க அப்படின்னா EFGHIJKLMNOP அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ PL அதே மாதிரி AE. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நியரரா இருக்கும்போது ABCDE அப்படின்னு வருமா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நியரரா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா Pல இருந்து L எப்படி வந்துச்சு, ஏல இருந்து E எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ராப். ஸோ உங்களுக்கான ட்ராப்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது.
இதுல என்ன க்ளூ அப்படின்னா இதுலயும் வந்து ஷஃப்லிங் தான் பண்ணிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸா ஒரு 2 சம்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஷஃப்லிங். ஸோ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஷஃபிள் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஷஃபிள் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஷஃபிள்ன்றதை கண்டுபிடிச்சிட்டனாலே நீங்க என்ன பண்ணணும்னா 1 2 3 4 ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்பரிங் பண்ணிருங்க. ஸோ அப்ப இந்த எல்ன்றது தேர்ட் லெட்டரா வந்தது, ஸோ அதை ஃபர்ஸ்டா போட்டாங்க. ஈன்றது ஃபோர்த் லெட்டரா வந்தது, ஏன்றது செகண்ட் லெட்டரா வந்திருக்குது, பின்றது ஃபர்ஸ்ட் லெட்டரா வந்திருக்கு. சரியா? ஸோ இப்போ 3 4 2 1 அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட்ல எழுதணும். ஸோ இங்க POSH இருக்கிறது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் லெட்டர்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ என்ன அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கணும், 3 4 2 1. அதாவது தேர்ட் லெட்டரை ஃபர்ஸ்டா போடணும். தேர்ட் லெட்டரை ஃபர்ஸ்டா போட்டா எஸ், ஃபோர்த் லெட்டரை செகண்டா போடும்போது ஹச், அண்ட் செகண்ட் லெட்டரை அடுத்து போடுறேன் ஓ, அடுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. அப்ப SHOP இதுதான் வந்து ஆன்சர். ஸோ அது உங்களுக்கு ஆன்சர்ல ஆப்ஷன் சி அப்படின்றது இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த ஷஃப்லிங் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரீவியஸா பார்க்கும்போது கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாமே மிக்ஸ்டா இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே கேப்ஸ்ல இருக்குது அப்படின்ற போது நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இது ஏன் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றேன்னா, இந்த PLAE இதெல்லாம் கொஞ்சம் நேரா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இதுல இருந்து இது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அடிஷன் சப்ராக்ஷன் வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருப்போமே தவிர இது ஷஃப்லிங் அப்படின்றதே நமக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ அதனால கொஞ்சம் அந்த ஷஃபிள் ஆகிற ஒரு லாஜிக்கே நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி BDFHIL. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க தான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. சரியா? இதுவும் வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. எல்லாமே நான் சால்வ் பண்ணிட்டா உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு சம் இருக்காது அப்படின்றதுக்காக இதை நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறேன். சரியா? ஸோ இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் சம் KMF LLH. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா நம்பர்ஸ் வந்து போட போறேன். ஸோ EJOTல J வந்து 10, அப்ப K வந்து 11 அப்படின்றது வரும். M வந்து 13, E வந்து 5, க்கு அடுத்த எழுத்து F, ஸோ 6. ஸோ 11 13 6ன்னு வருது. L வந்து 12, இங்கேயும் 12, H அப்படின்றது 8. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. R வந்து 18, M வந்து 13, S வந்து 19. ஸோ இப்படி இருக்குது. இப்போ இதுல இருந்து எப்படி என்ன ரிலேஷன்ல நமக்கு வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஸோ இப்போ ரிலேஷன் பாத்தீங்க அப்படின்னா Kல இருந்து அதாவது K வந்து 11ல இருந்து 12 எப்படி வரும்னா +1. அது மாதிரி 13ல இருந்து 12 எப்படி வரும்னா -1. அது மாதிரி 6ல இருந்து 8 எப்படி வரும்னா +2. ஸோ அப்போ +1 -1 +2 அப்படின்னு வருது. ஸோ இப்போ 18 கூட +1 போட்டோம்னா 19, 13ல இருந்து -1 போட்டோம்னா 12, 19 கூட +2 போட்டோம்னா 21. ஸோ அப்போ 19 அப்படின்னா S, 12 அப்படின்னா L, 21 அப்படின்ற போது TU, U தான் வந்து 21. ஸோ அப்போ SLU அதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். ஆப்ஷன் B SLU தான் வந்து ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா BYCX, அது மாதிரி DWEV இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம எழுதிக்கிறோம். BYCX DWEV அப்படின்னு இருக்குது. ஸோ B வந்து 2, Y வந்து 25, இது வந்து 3, அண்ட் லாஸ்ட் இது வந்து X. ஸோ X அப்படின்றது 24. சரியா? ஸோ Dன்றது 4, Wன்றது 23, Eன்றது 5, V அப்படின்றது VJT, UV 20, 21, 22. ஸோ இப்போ Vன்றது 22. கிளியரா? ஸோ அப்போ Bல இருந்து D எப்படி கிடைக்கும், அதாவது 2ல இருந்து எப்படி 4 கிடைக்கும்னா +2, 25ல இருந்து 23 எப்படி கிடைக்கும்னா -2. அதே மாதிரி Cல இருந்து E எப்படி கிடைக்கும், 3ல இருந்து 5 எப்படி கிடைக்கும் அப்படின்னா +2, 24ல இருந்து 22 எப்படி கிடைக்கும்னா -2. ஸோ அப்போ +2 -2 +2 -2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்டர்னேட்டா அரேஞ்ச்மெண்ட் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்னன்னா FUGT. ஸோ F அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6, U அப்படின்றது 21, Gன்றது 7, Tன்றது 20. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், +2 போடணுமா. ஸோ +2 அப்படின்னா 8. 8வது லெட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா H தான் வந்து 8வது லெட்டர். ஸோ அப்போ Hல ஆரம்பிக்கிறது இது 1 தான். ஸோ அப்போ ஆப்ஷன் C தான் வந்து ஆன்சரா வரணும். இருந்தாலும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். சரியா? +2. அடுத்தது என்னன்னா -2 பண்ணணும். 21ல 2 போச்சுன்னா 19. ஸோ 19ன்றது S, 2வது லெட்டர் S வந்துருச்சு. அண்டு அடுத்து G வந்து 7. ஸோ இங்கே வந்து +2 போடணும்.
7 + 2 9. ஸோ 9வது லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ. ஸோ HS ஐ அதுவும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து -2 பண்ணணும். ஸோ 20லேருந்து 2 போச்சுன்னா 18. ஸோ 18வது லெட்டர் வந்து ஆர். ஸோ HSI ஆர். ஸோ இதுவும் வந்துருச்சு. ஸோ இப்போ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு ஆன்சர். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குது. இது ரொம்ப கம்மியான லெட்டர்ஸா இருக்குது, இது கொஞ்சம் அதிகமான லெட்டர்ஸா வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி அனாலஜி கொடுக்கும்போதே, நீங்க லெட்டர்ஸ் பேஸ் பண்ணி அனாலஜி கொடுக்கும்போதே நீங்க என்ன பண்ணிடணும்னா, எத்தனை லெட்டர்ஸ் வந்து இங்க இருக்குது, இங்க எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 6 லெட்டர்ஸ் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லெட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்ப இங்க ஏதோ வந்து சம்திங் வேற ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன ஆப்ரேஷன் நமக்கு தெரியல. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம வந்து என்ன பண்றோம், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். சரியா? ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்மு. ஸோ நான் ஒரு 3 சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறேன். அந்த 3 சம்ல 2 சம் டிஃப்ரெண்டான சம் தான். ஸோ அந்த 2 டிஃப்ரெண்டான சம்ஸையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. அண்ட் ஒரு சம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துருக்கிறேன். எதுக்காக இந்த 2 டிஃப்ரெண்ட் சம்மை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன், கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, அப்போதான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, திங்க் பண்ணுவீங்க. இப்போ எல்லாமே நம்மளே சொல்லிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் பார்த்துட்டு நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு போயிருவீங்க. ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய சம்ஸை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சம்மையும் 8th சம் நினைக்கிறேன். ஸோ இதுவுமே வந்து டிஃப்ரெண்டான ஒரு லாஜிக் தான் வரும். ஸோ நீங்க லாஜிக் அப்படின்ற போது நான் சொல்லி கொடுத்த லாஜிக் எதுவுமே இங்க வந்து அப்ளிகபிள் ஆகாது, டிஃப்ரெண்டா புதுசா இருக்கும். ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பார்க்கலாம் எத்தனை பேர் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து சொல்றீங்க அப்படின்றத. ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பபெட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய அனாலஜி அப்படின்றது. பாத்தீங்கன்னா அனாலஜில டைப் 3 வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து நம்ம நம்பர் அனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ நம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் செகண்ட் டைப்ல வந்து ஆல்பபெட் அனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆல்பபெட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏனா 1 பினா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பபெட்ஸ்க்கு ஒரு நம்பர்ஸ், அதனுடைய ரெஸ்பெக்டிவ் நம்பர்ஸ் வச்சு நம்ம அதுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். அண்ட் தென் தேர்ட் டைப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து வேர்ட் அனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர்ட்ஸ் வந்து என்ன மாதிரி ரிலேட் ஆயிருக்குது அப்படின்றது. ஸோ அதை நீங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா நம்ம நம்பர்ஸ் இப்போ 1:2 ப்ரொபோர்ஷன் 3:2 கொஸ்டின் மார்க் இப்படி இருக்கும். இப்போ இந்த 1ல இருந்து 2 எப்படி எனக்கு கிடைச்சதோ அந்த மாதிரி 3ல இருந்து இங்க வந்து அதே ஆப்ரேஷனை நான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுல இருந்து எனக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி இங்க வந்து வேர்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வேர்டிங்ஸ்க்கான மீனிங்ஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் அது இந்த வேர்டும் எப்படி ரிலேட் ஆயிருக்குது, ஒன்னு எப்படி ரிலேட் ஆயிருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம 3rd and 4th வேர்டு அதனுடைய ரிலேஷன்ஷிப்பை மேட்ச் பண்ணணும். இப்போ நியூஸ் பேப்பர், பிரஸ், இது ரெண்டும் வேர்டு. இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம டெய்லி படிக்கக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் அப்படின்றது. பிரஸ்னா வந்து பிரிண்ட் பண்ணக்கூடிய இடம். ஸோ அப்போ நியூஸ் பேப்பருக்கும் பிரஸுக்கும் என்ன ஒரு ரிலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூஸ் பேப்பர் அப்படின்றது இந்த பிரஸ்ல தான் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ப்ராடக்ட், சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ப்ராடக்ட், ரெண்டாவது ஒன்று வந்துட்டு அந்த ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய பிளேஸ். அப்போ அதே மாதிரி ரிலேஷன் தான் நம்ம இங்கேயும் பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, கிளாத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட், சரியா? அந்த ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய பிளேஸ் என்ன, எந்த பிளேஸ்ல அந்த கிளாத் அப்படின்றது தயாரிப்பாங்க அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ கிளாத் அப்படின்றது அந்த பருத்தி இருக்கும் இல்லையா, பஞ்சு வெள்ளை கலர்ல. ஸோ அந்த பருத்தியில இருந்து நம்ம துணி வந்து எப்படி நெய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதை எந்த பிளேஸ்ல வந்து பண்றாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ டெய்லரா வந்து கிளாத்தை பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டெய்லர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நம்ம கிளாத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதை ஸ்டிச் பண்ணி நமக்கு வந்துட்டு ஒரு சட்டையோ பேண்டாவோ அந்த மாதிரி தச்சு கொடுப்பாரு. ஸோ அப்போ டெய்லர் அப்படின்றது வராது. டெக்ஸ்டைல் அப்படின்றது, கிளாத் அப்படின்னாலே டெக்ஸ்டைல் தான். ஸோ இது வந்து ரிலேட்டட் தான், பட் வந்து சேம் அந்த ப்ராடக்ட் அண்ட் பிளேஸ் அந்த சேம் ரிலேஷன்ஷிப் வந்து இது கொடுக்காது. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி, ஃபோர்த் ஒன் வந்து மில். ஸோ அப்போ ஃபேக்ட்ரிலேயோ மில்லுலேயோ தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இப்போ ஃபேக்ட்ரின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி மற்ற பார்ட்ஸ் தான் வந்து ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம்.
கிளாத் மேனுஃபேக்சர் பண்ற இடத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மில் அப்படின்னு சொல்லுவோம், டெக்ஸ்டைல் மில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மோரோவர் நம்ம ஜிஎஸ், சயின்ஸு, ஜிகே இதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணி படிக்கிற மாதிரி வரும். ஸோ இதுக்கான மீனிங் அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ், ஸோ இங்கிலீஷ் டேர்ம்ஸ் இது எல்லாமே நமக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ மில் அப்படின்றத, கிளாத் அப்படின்றத வந்துட்டு மில்லில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரா, திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மும்பைக்கும் மகாராஷ்டிராக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிரா அப்படின்றது ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டினுடைய கேபிட்டல் தான் மும்பை. அப்ப அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேட்டினுடைய கேபிட்டலா இருக்கும். அப்ப இந்த கேபிட்டல் எந்த ஸ்டேட்டினுடைய கேபிட்டல் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப திருவனந்தபுரம், ட்ரிவாண்ட்ரம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கேரளா அப்படின்ற ஸ்டேட்டினுடைய கேபிட்டல். ஸோ இது நான் சொன்னேன் இல்லையா ஜிகே அப்படின்றது. ஸோ இந்த ஜிகே உடைய ஒட்டி வரக்கூடிய கொஸ்டின் தான் இது. ஸோ அது மாதிரி சயின்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பாக்குற மாதிரி வரணும். நெக்ஸ்ட் இது வந்து இந்த இங்கிலீஷை பேஸ் பண்ணி வரும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இங்கிலீஷ் மீனிங்கை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இது. ஸோ விஜிலண்ட் அப்படின்னா அலர்ட் அப்படின்றது மீனிங். சரியா? ஸோ மீனிங் சினானிம் அல்லது ஆன்டனிம் அந்த மாதிரி பேசிஸ்ல கொடுப்பாங்க. இப்போ விஜிலண்ட் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து அலர்ட். இப்போ வயபிள் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபீசிபிள் அப்படின்னு மீனிங். ஸோ ஃபீசிபிள் அப்படின்னா பாசிபிள். ஸோ இதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குதா, இதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேக்டரிஸ்ல இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்ப்போம். ஏதாவது சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, இப்போ இன்ஜினியரிங் ரிலேட்டடா ஏதாவது ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா இதுக்கு ஏதாவது ஃபீசிபிள் இருக்குதா, இதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதா, இது நடக்கிறதுக்கு ஃபீசிபிள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கரண்டா போய்கிட்டு இருக்கிற அந்த ட்ரேடிங், ஐபிஎல் ட்ரேடிங் ரூமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க, சஞ்சு சாம்சனை வந்து சிஎஸ்கே வாங்கிட்டு ஜடேஜா வந்து ஆர்ஆருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இதுக்கு ஏதாவது ஃபீசிபிள் இருக்குதா, இதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை தான் வந்து இந்த ஃபீசிபிள் அப்படின்றது. ஸோ வயபிள் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து ஃபீசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்டில், ஹெர்டு, அப்புறம் ஷீப்பு. ஸோ இந்த கேட்டில் அப்படின்றது ஒரு அனிமலை குறிக்கிறது. இந்த அனிமல் வந்து குரூப் ஆஃப் கேட்டில் நம்ம வந்து ஹெர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து கலெக்டிவ் நவுன்ஸ் அதை பேஸ் பண்ணி வரக்கூடியது. சரியா? கலெக்டிவ் நவுன்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடியது. ஸோ குரூப் ஆஃப் கேட்டில் ஹெர்ட்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி குரூப் ஆஃப் ஷீப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம். ஸோ கலெக்டிவ் நவுன் ஆஃப் ஷீப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபிளாக் ஆஃப் ஷீப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆந்திராவுடைய கேபிட்டல் என்ன, கர்நாடகா, தெலுங்கானா இதனுடைய கேபிட்டல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கேபிட்டல் பத்தி வருது அப்படின்னா ஜஸ்ட் இந்த கொஸ்டினை மட்டும் எப்படி சால்வ் பண்றதுன்னு நீங்க பார்க்காம இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேட்ஸினுடைய கேபிட்டல்ஸுமே நம்ம வந்து பார்க்கணும். சரியா? எல்லா கேபிட்டல்ஸுமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இங்க பார்க்கும்போது நம்ம சினானியம்ஸ், ஆன்டனிம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பட் இதுக்குன்னு நம்ம பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க போறது கிடையாது. சரியா? ஸோ ஓரளவுக்கு நம்ம நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வாசிக்கிறது மூலியமா ஓரளவுக்கு நம்மளால ஜட்ஜ் பண்ணிட முடியும். ஓகே இது வந்து இதுக்குதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது கலெக்டிவ் நோன் பார்க்கும்போது நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த மாதிரிலாம் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த கலெக்டிவ் நோன்ஸ் இதை பத்திலாம் நீங்க படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அப்போ அந்த கலெக்டிவ் நோனையும் நம்ம வந்து பாத்துக்கிறது நல்லது. சரியா? ஏன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரப்போகுது அப்படின்ற போது நம்ம கண்டிப்பா இதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிதான் ஆகணும். எல்லாமே நம்ம வந்து நம்பர் அனாலஜியோ இல்ல ஆல்பபெட் அனாலஜியோ தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப இது மாதிரி இங்கிலீஷ் பேஸ் பண்ணியோ இல்ல ஜிகே பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அந்த ஒரு கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கொஸ்டினை நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரக்கூடாது. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது சம் காமன் சென்ஸ் அண்ட் ஜெனரல் ஸ்டடிஸ் பேஸ் பண்ணினது. இப்போ மூன் அப்படின்றது பாத்தீங்கன்னா மூன் வந்து ஒன் ஆஃப் த சேட்டலைட். ஸோ மூன் அப்படின்றது ஒரு சேட்டலைட் வகையை சார்ந்தது. அப்ப எர்த்ன்றது எதை சார்ந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ எர்த் வந்து சோலார் சிஸ்டத்துல ஒரு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளானட். சரியா? ஸோ மூன் அப்படின்றது சேட்டலைட்டு. அதே மாதிரி எர்த்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளானட் அப்படின்றதுதான் அர்த்தம். சரியா? எர்த் அப்படின்றது பிளானட், அது வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டு கிடையாது. சன் அப்படின்றது ஒரு ஸ்டார். ஸோ அப்ப இதே ரிலேஷன்ல மூன் சேட்டலைட்டு, எர்த் வந்து ஒரு பிளானட் அப்படின்னா சன் அப்படின்றது ஒரு ஸ்டார் அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்காஸ்ட். ஸோ ஃபோர்காஸ்ட் அப்படின்னா ரெயின் ஃபோர்காஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வார்த்தைகள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ரெயின் ஃபோர்காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபோர்காஸ்டிங் அப்படின்றது ஒரு
ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த நம்ம வந்து முன்கூட்டியே வந்து கணிக்கிறது. ஸோ கணிப்பு அப்படின்றது கருத்து கணிப்பு இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபோர்காஸ்ட் அப்படின்றது. ஸோ இப்போ ஃபோர்காஸ்ட் வந்து நம்ம எதை ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம், எதை ப்ரெடிக்ட் பண்ணுவோம் கேட்டீங்கன்னா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ ரெக்ரெட் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்றது, சார் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்றது, கவலைப்படுறது இல்ல ஃபீல் பண்றது, நான் அப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது அப்படின்னு. நம்ம எதை நினைச்சு ரெக்ரெட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த நினைச்சுதான் நம்ம வந்து ரெக்ரெட் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்ப நம்ம ஃபோர்காஸ்ட் ப்ரெடிக்ட் பண்றது ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுவோம், பாஸ்ட்டை நினைச்சு நம்ம ரெக்ரெட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது ஒரு டிசீஸ். ஸோ ஒரு டிசீஸ் ஃப்ளூ டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசீஸ் வந்து எதால காஸ் பண்ணப்படுது, காசட்டிவ் ஏஜென்ட் இல்ல பேத்தோஜன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைரஸால காஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி டைஃபாய்டு அப்படின்றது ஒரு டிசீஸ். இந்த டிசீஸ் வந்து எந்த ஒரு பேத்தோஜன் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் மூலியமா வந்து காஸ் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அது வந்து பாக்டீரியாவால காஸ் பண்ணப்படுது. ஸோ அப்போ இது மூலியமா நமக்கு வந்துட்டு சயின்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து அடங்கும். ஸோ சயின்ஸ்ல டிசீசஸ் அப்படின்னு நம்ம வந்து படிக்கணும். அந்த டிசீசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிசீசஸ்ல வந்து பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ், அதே மாதிரி புரோட்டோசோவன் டிசீஸ், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பேத்தோஜன்ஸ், மல்டிபிள் வெரைட்டிஸ் ஆஃப் பேத்தோஜன்ஸ் காஸ் பண்ணக்கூடிய டிசீசஸை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி இந்த வார்ம்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது, வார்ம்ஸ் மூலியமா என்னென்ன டிசீஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சாதான் நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது ஒரு வைரல் டிசீஸ், டைஃபாய்டுன்றது ஒரு பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பர்டிகுலரா இப்போ டைஃபாய்டுன்றது எந்த ஒரு பாக்டீரியாவால காஸ் பண்ணப்படுது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து ஜெனரலிஸ்டிக்கா பாக்டீரியான்னு சொல்லிட்டாங்க, பட் ஸ்பெசிஃபிக்கா எந்த பாக்டீரியான்ற மாதிரி நமக்கு கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னா நம்ம அதுக்கும் தயாராகிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெல்ட். ஸோ மெல்ட்னா வந்து அதுக்கு மீனிங் வந்து உருகிறது அப்படின்னு மீனிங். ஸோ அப்போ மெல்ட் ஆச்சுன்னா உருகி போய் எனக்கு லிக்விட் வந்து அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாலிட் ஐஸ் கியூப் வந்து இருக்குது. அந்த ஐஸ் கியூபை நான் வந்து மெல்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எனக்கு லிக்விட் கிடைக்கும். ஸோ லிக்விடு வாட்டர் எனக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ மெல்டிங் அப்படின்ற ப்ராசஸ் மூலியமா எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து லிக்விடா இருக்கு. ஸோ இது வந்து ப்ராசஸ். மெல்ட் அப்படின்றது ஒரு ப்ராசஸ், லிக்விட் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட். அப்ப அதே மாதிரி ஃப்ரீசிங் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். கரெக்டா? ஃப்ரீஸ் அப்படின்னா ஃப்ரீஸ் அப்படின்றது அது இருக்க வைக்கிறது, இறுக்கமாக்குறது. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்றோம். ஸோ அப்போ லிக்விடை தான் நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ லிக்விடை ஃப்ரீஸ் பண்ணும்போது ஃப்ரீசிங் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் மூலியமா எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே சாலிட் ஐஸ் கியூப் தான் கிடைக்கும். அப்ப இங்க கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சாலிட். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி சாலிட் தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ அப்ப இதுக்கு வந்து ஐஸ் அப்படின்றத எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது அப்படின்னா இங்க வந்து வாட்டர்னு கொடுத்துருந்தாங்க, லிக்விடுக்கு பதிலாக வாட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்க நம்ம வந்து ஐஸ்ன்னு எழுதலாம். பட் அது இல்லாம இது அவங்க ப்ராடக்ட் சொல்லாம அந்த ப்ராடக்டினுடைய ஸ்டேட், மேட்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். சயின்ஸ்ல இல்ல கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா மேட்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேட்டர்ன்றது ஒரு ப்ராடக்ட், அது என்ன ஸ்டேட்ல என்ன நிலையில இருக்குது, சாலிடு, லிக்விடு, கேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ திடப்பொருள், திரவம் பொருள் அல்லது வாயு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சயின்ஸ்ல வந்து படிப்போம். ஸோ அப்ப சாலிட், லிக்விட், கேஸ் அப்படின்னு கொடுத்ததுனால லிக்விடுக்கு ஈக்குவலண்டான வேர்டு நம்ம வந்து சாலிட் தான் யூஸ் பண்ணணுமே தவிர ஐஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால இங்க வந்து ஐஸ் போடக்கூடாது. சரியா? ஸோ அதே மாதிரி கண்டென்ஸ் அப்படின்றது ஒரு ப்ராசஸ், கண்டென்சேஷன் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். ஸோ கிறிஸ்டல் அப்படின்றதும் ஒரு ஸ்டேட் தான், பட் இங்க ஐஸ் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்ல முடியாது, சாலிடை தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதனால சாலிட் தான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாக் அப்படின்றது ஒரு டிவைஸ். ஸோ கிளாக் அப்படின்றது ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் வந்து எனக்கு என்னத்தை காட்டும்? ஸோ அது ஷோ பண்ணக்கூடிய ஒரு யூனிட், ஒரு பெராமீட்டர். ஸோ என்ன பெராமீட்டர் அதை வந்து எனக்கு ஷோ பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் தான் எனக்கு வந்து காட்டும். ஸோ அது காட்டக்கூடிய கிளாக் வந்து அளக்கக்கூடிய அந்த அளவுகோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம். அதே மாதிரி தெர்மாமீட்டர் அப்படின்ற டிவைஸ் எனக்கு எதை வந்து அளந்து சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீட் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க இதை போட்டக்கூடாது. ஹீட்டு கிடையாது, ரேடியேஷன் கிடையாது, எனர்ஜியும் கிடையாது. ஸோ டெம்பரேச்சர் தான் வந்து தெர்மாமீட்டர் வந்து மெஷர் பண்ணும். ஸோ கிளாக் மெஷர் பண்ணக்கூடிய யூனிட் என்னன்னு கேட்டீங்கன்னா டைமு.
தெர்மோமீட்டர் மெஷர் பண்ணக்கூடிய அந்த பேராமீட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா டெம்பரேச்சர். கிளியரா? ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியாஸ் தான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த ஐடியால இருந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், இப்போ எப்படி டிசீசஸ் அப்படின்றது பாக்டீரியா, வைரல், புரோட்டோசோவா இந்த மாதிரியான மல்டிபிள் பேத்தோஜன் மூலியமா காஸ் பண்ணக்கூடிய டிசீசஸை நீங்க படிக்கணும் அப்படின்றத நான் எடுத்து சொல்றேன். அதே மாதிரி இங்கேயுமே என்னது, அந்த டிவைஸ் ஒரு டிவைஸ் இருக்குதுன்னா அந்த டிவைஸ் மெஷர் பண்ணக்கூடிய அந்த ஒரு பெராமீட்டரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா மெஷர் பண்ணக்கூடிய அந்த பெராமீட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுது. இதோட விட்டுறாம அடுத்து என்ன பண்ணணும், அந்த டெம்பரேச்சருடைய யூனிட் என்ன, எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின், கேபிட்டல் கே யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதே மாதிரி டைம் வந்து நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம், மாஸ், லென்த் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக்கெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ முஸ்லிம்ஸ் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்க்கு ப்ரே பண்ண போவாங்க. அதே மாதிரி சீக்ஸ் அப்படின்றது ஒரு கம்யூனிட்டி, முஸ்லிம்ஸ்ன்றது ஒரு கம்யூனிட்டி, சீக்ஸ் அப்படின்றது ஒரு கம்யூனிட்டி. மாஸ்க்ன்றது அவங்க ப்ரே பண்ணக்கூடிய பிளேஸ், ஸோ பிளேஸ் ஆஃப் ப்ரேயர். அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் ப்ரே பண்ணக்கூடிய அந்த ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ குருத்வாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆப்ஷன் டில வந்து இருக்குது குருத்வாரா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளவரு, பட்டு. ஸோ ஃப்ளவர் அப்படின்றது பட்டுல இருந்து கிடைக்கக்கூடியது தான் ஃப்ளவர். ஸோ அப்போ இது வந்து இனிஷியல் ப்ராடக்ட், இது வந்து ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இனிஷியல் ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட்டுல இருந்து தான் எனக்கு ஃப்ளவர் கிடைக்கும். அதே மாதிரி பிளான்ட் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது, ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இந்த பிளான்ட் அப்படின்றது எதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீடு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். சீட்ல இருந்து எனக்கு பிளான்ட் கிடைக்கும். ஓகே, கரெக்டா இருக்குது. நெக்ஸ்ட் டேஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டேஸ்ட்டுக்கும் இந்த இனிஷியல் ப்ராடக்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஃப்ரூட்ல இருந்து தான் பிளான்ட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ட்விக்ஸ் அப்படின்றதும் கிடையாது. ஸோ சீடுல இருந்து தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு பிளான்ட் கிடைக்குது. அதே மாதிரி பட்டுல இருந்து ஃப்ளவர் கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ இந்த மாதிரி எதுல இருந்து எது கிடைக்குது அப்படின்ற அந்த ஒரு ஆர்டர் பேஸ் பண்ணி இப்படியும் வந்து கேட்பாங்க. ஸோ இதுவுமே வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்ல இருந்து புல்லட் ஃபயர் ஆகும். சரியா? கன்ல இருந்து புல்லட் ஃபயர் ஆகும். ஸோ இது வந்து டிராவல் ஆகக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட். இது வந்து எங்க ஆரிஜின் ஆகுது, அந்த ப்ராடக்ட் எங்க இருந்து ஆரிஜின் ஆகுது அப்படின்றது. ஸோ அதே மாதிரி சிம்னில இருந்து என்ன போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்னில இருந்து நமக்கு என்ன டிராவல் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மோக் வந்து டிராவல் ஆகும். ஸோ அப்போ கிரவுண்ட் ஹவுஸ், ரூஃப் எதுவுமே கிடையாது. ஸ்மோக் அப்படின்றது ஆப்ஷன் டில இருக்குது. ஸோ கன்ல இருந்து புல்லட் போகுது. அதே மாதிரி சிம்னில இருந்து ஸ்மோக் வந்து வெளியாகுது. ஸோ அந்த ஒரு பிளேஸ்ல இருந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட்ல இருந்து என்ன வெளியாகுது அப்படின்றத நம்ம எடுத்திருக்கோம். கிளியரா? நெக்ஸ்ட் இதுக்கான ரிலேஷன் நம்ம ஒரு 10-12 கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ இதுக்கான கொஸ்டின், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க தான் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க. சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து இப்போ இந்த கொஸ்டினே வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல அக்கர் ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றதான் நீங்க வந்து டெஸ்ட் பண்ண போறீங்க. சரியா? ஸோ எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி ஈஸியா தானே இருக்குது, இவ்வளவு நேரம் பார்த்து ஈஸியா தானே இருக்கு, நம்மளால ரிலேஷன்ஸை ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுது அப்படின்ற மாதிரி நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரியோ இல்ல கஷ்டமா இருக்கிற மாதிரியோ கேட்டாங்க அப்படின்னா இதுக்கான மீனிங்ஸ்லாம் நமக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஸோ அப்போ இதுக்கான மீனிங்ஸ்லாம் வந்து தேடி கண்டுபிடிங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. சரியா? ஸோ டைப் 3ல 13th சம்க்கான ஆன்சர் என்னன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டில் அப்படின்றது வேக்ஸால ஆனது. ஸோ வேக்ஸால ஆனது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கேண்டில். அதே மாதிரி பேப்பர் அப்படின்றது எதுல இருந்து தயாரிக்கிறாங்க, ஸோ வுட்ல இருந்து தயாரிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இதை ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ட்ரீல இருந்து, மரத்துல இருந்து தயாரிக்கிறாங்க. பேம்பூன்றது ஒரு டைப் ஆஃப் ட்ரீ. ஸோ இது எக்ஸாக்டா வரல. ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா அதனுடைய பை ப்ராடக்ட் வந்து பல்ப். ஸோ பல்ப்ல இருந்து தான் பேப்பர் தயாரிக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். சரியா? ஸோ வேக்ஸால ஆனதுதான் கேண்டில். அதே மாதிரி பல்பால ஆனதுதான் பேப்பர் அப்படின்றத ரிலேஷனை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். அப்ப அதுக்கான கரெக்டான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம போடணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு கேஸ். ஸோ அந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு பேர்ன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ ஒரு தீ எரியணும் அப்படின்னா அங்கே வந்து ஆக்சிஜன் ஓட்டுன்ற அந்த ஆக்சிஜன் இருந்தால் தான் தீ வந்து எரியும். ஸோ அப்போ இந்த ஆக்சிஜன் வந்து எப்படி தீ எரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய கேஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரிலேஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஐசோலேட் அப்படின்னா பிரித்து வைக்கிறது, ஸோ அது வராது, ஃபோம் கிரியேட் பண்றது. ஸோ எக்ஸ்டிங்விஷ், எக்ஸ்ப்ளோட்னா வெடிக்கிறது, எக்ஸ்டிங்விஷ் அப்படின்னா அணைக்கிறது. ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்னு பார்த்துருக்கோமா? ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அந்த சிலிண்டர்ல பார்த்தீங்கன்னா CO2 தான் இருக்கும். ஸோ ஆக்சிஜன்றது ஒரு பொருளை எரிக்கிறதுக்கு, அதாவது ஃபயர் மூட்டுறதுக்கு நமக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். அந்த ஃபயர் அணைக்கணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து தேவைப்படும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா அது வந்து தீயை வந்து அணைக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ட்ரிக்கியான கொஸ்டின், 16th கொஸ்டின். ஸோ இதுக்கும் நீங்க வந்து என்ன ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, சரியா? ஸோ 13th கொஸ்டின் அண்ட் 16th கொஸ்டின், 13th 16th ரெண்டுமே வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க, ஓகேவா? நெக்ஸ்ட், காப்லர் அப்படின்றவர் வந்து லெதரை வச்சு ஒரு பொருள்ல வந்து தயாரிப்பாங்க. ஸோ லெதர் ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிப்பாங்க, அவங்கள வந்து காப்லர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கார்பெண்டர் அப்படின்றவரை நம்ம யாரை வந்து கார்பெண்டர் அப்படின்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, மரத்தை வச்சு ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க இல்லையா, மர டேபிள், மர சேர் பண்றாங்க இல்லையா, ஸோ அவங்கள கார்பெண்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்ப ஃபர்னிச்சர் தயாரிக்கிறவங்க கார்பெண்டர் தான். பட் இங்க என்ன ரிலேஷன்ல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காப்லர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பை ப்ராடக்ட், அந்த ரா மெட்டீரியல். ஸோ காப்லர் யூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல் என்னன்னு கேட்டீங்கன்னா லெதர். அதே மாதிரி கார்பெண்டர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரா மெட்டீரியல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்னிச்சர் அவர் தயாரிக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு ப்ராடக்ட், ரா மெட்டீரியல் கிடையாது. வுட்டை வச்சுதான், அதாவது மரத்தை வச்சுதான் கார்பெண்டர் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் தயாரிப்பாங்க. ஸோ இது கரெக்டா இருக்குது. ஹேமர் வந்து அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூலு. சேர் வந்து அவர் தயாரிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஃபர்னிச்சர், சரியா? ஃபர்னிச்சர்ல ஒரு டைப் தான் சேர். ஸோ அப்போ அதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா வுட்டு தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டு, பேட்டு, அப்போ ஹாக்கிக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அண்டு அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை கேட்கலாம், இல்லைன்னா அதில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் பத்தி கேட்கலாம், இல்லைன்னா அவார்ட்ஸ். ஸோ வேர்ல்டு கப்பு, இல்லை இந்த ட்ராஃபி, டென்னிஸ்ல எல்லாம் நிறைய ட்ராஃபி வரும் இல்லையா, ஸோ அந்த ட்ராஃபி பேஸ் பண்ணி இந்த மாதிரி அவார்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து கேட்கலாம். ஸோ அப்போ ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி ஜிகே வரும்போது நீங்க இதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? ஸோ கிரிக்கெட் வந்து பேட்டை வச்சு விளையாடுவோம். ஹாக்கின்றது பார்த்தீங்கன்னா ஹாக்கி ஸ்டிக்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி ஹாக்கி ஸ்டிக், ஓகேவா? ஆப்ஷன் பி ஸ்டிக். அதே மாதிரி அது விளையாடக்கூடிய அந்த இடத்த, ஃபீல்டு இருக்குது இல்லையா, அந்த ஃபீல்டு இருக்குது இல்லையா, அது மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் விளையாடக்கூடிய அந்த ஒரு ஃபீல்டு அல்லது அந்த ஒரு கிரவுண்டுக்கு பேர் இருக்கும். இப்போ பாக்ஸிங்னா பாக்ஸிங் ரிங்குன்னு சொல்லுவோம், கிரிக்கெட்னா கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் இது விளையாடுறதுக்கான அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ இதுக்கும் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா எனக்கு வந்து ஆன்சர் சொல்ல போறீங்க. 19th கொஸ்டினும் கொஞ்சம் ட்ரிக்கியானது தான், பட் அவ்வளோ கஷ்டமான கொஸ்டின் கிடையாது. ஸோ இதுக்கும் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க, ஆன்சர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல போறீங்க, கிளியரா? ஸோ நெக்ஸ்ட், அதே மாதிரி 20th கொஸ்டினுக்கும் நீங்க தான் வந்து ஆன்சர் சொல்ல போறீங்க. 20th கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க தான் சொல்ல போறீங்க. எதுக்காக நான் வந்து இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி சம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான இங்கிலீஷா இருக்கும், பேசிக்கான வேர்ட்ஸா இருக்கும். இது ஈஸியா நீங்க வந்து சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ கஷ்டமான கொஸ்டின் இல்லைன்னா நீங்க கேள்விப்படாத வார்த்தைகள் இருக்கிற மாதிரியான கொஸ்டினை தான் நான் உங்களை வந்து சால்வ் பண்ண சொல்றேன். இது நீங்க எந்த ஒரு நெட் சோர்ஸ் எதுவுமே நீங்க பார்க்காம, கூகுள் எதுவுமே சர்ச் பண்ணாம நீங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது கரெக்டான ஆன்சரா வருதான்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு எக்ஸாம் ஹால்ல இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் வரும்போது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க உங்களே டெஸ்ட் பண்ணிக்க போறீங்க. ஸோ அப்ப கொஸ்டின் நம்பர் 13, 16, 19, 20 இந்த ஒரு 4 கொஸ்டின் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி 21st கொஸ்டினுக்கும் நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க கொஸ்டின் வந்து நோட் பண்ணிக்கோங்க, சரியா? 20th, 19th. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி 21st கொஸ்டின், அதே மாதிரி 22nd கொஸ்டின். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஆன்சர் வந்து நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதனுடைய கரன்சி நேம். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன நீங்க அவுட்புட் எடுத்துக்கணும் அப்படின்னா, கண்ட்ரி
அண்ட் அதனுடைய கரன்சி. ஸோ கண்ட்ரி அண்ட் அதனுடைய கரன்சி, அதே மாதிரி அந்த கண்ட்ரியினுடைய கேபிட்டல். சரியா? அதே மாதிரி ஸ்டேட்னுடைய கேபிட்டல். இதுவுமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுவும் ஜிகே பேஸ்டு கொஸ்டின் தான். கிளியரா? ஸோ அப்ப அந்த வேர்டு பேஸ்டு அனாலஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ இது ரெண்டும் ஒரு ரிலேஷன்ல இருக்குது. அண்ட் ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, தேர்ட் வேர்டு கொடுத்துருவாங்க, ஃபோர்த் வேர்டு வந்து நம்ம அதே ரிலேஷன்ஷிப்பை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் ஆஸ் நம்பர் அண்டு ஆல்பபெட் அனாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதையும் சால்வ் பண்றோம். அண்ட் இன்னொரு டைப் இருக்குது இந்த வேர்ட் அனாலஜியை பேஸ் பண்ணி. என்ன அப்படின்னா, ஸோ இது ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, இது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். இதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பேர் என்னன்றத ஆப்ஷன்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பென் இருக்குது. ஸோ பென்னு நிப் அப்படின்னா பெண்ணினுடைய அந்த கடைசி டிப்பு தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பெண்ணுடைய கடைசி டிப்பு தான் வந்து நிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இந்த 4 ஆப்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ புக்கு, நாலேஜ். புக்குனுடைய கடைசி டிப்பு தான் நாலேஜ்னு சொல்லுவோமா அப்படின்னு கேட்டா, புக்கை படிச்சா நமக்கு நல்ல நாலேஜ் வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இது ஒன்னோட ஒன்று இருக்கக்கூடிய ரிலேஷன், கொஸ்டின்ல இருக்கிற மாதிரியான ரிலேஷன் கிடையாது. அதனால ஆப்ஷன் ஏ வராது. நெக்ஸ்ட் ஸ்வாடு, பிளேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இப்போ ஸ்வாட் அப்படின்னா வால் இருக்குது. ஸோ இந்த வாலுடைய எட்ஜில் வந்து பிளேடு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். பட் பிளேடுன்றதை எதை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை மேபி இந்த 2 ரூபாய்க்கு விற்குமே பிளேடு, அந்த மாதிரி அதை சொல்றாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ரேடியோ, டிரான்சிஸ்டர் அப்படின்னா ரேடியோ அப்படின்றது ஒரு எக்யூப்மெண்ட். அந்த ரேடியோக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா டிரான்சிஸ்டர். ஸோ ரேடியோனுடைய டிப்ல டிரான்சிஸ்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ரிலேஷன் எடுத்துக்க முடியாது. ஸோ இதுவும் தப்பு. அது மாதிரி நட்டு, போல்ட்டு. ஸோ நட்டுனுடைய டிப்ல போல்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இது ரெண்டும் ஒரு கப்புல இருக்கும். ஸோ இதுவும் வந்து தப்பு. ஸோ அப்ப ஸ்வாடுனுடைய எட்ஜில் பிளேட், அந்த கட் பண்ற பீஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவங்க பிளேட்னு சொல்றாங்க. ஸோ ஸ்வாடுனுடைய எண்டில் அந்த டிப்ல வந்து பிளேட் இருக்குது. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சானட், போயம். ஸோ இது வந்து நீங்க லைஃப் அப்படின்ற போயம்ல 10th போயம்ல நீங்க வந்து படிச்சிருப்பீங்க சானட் அப்படின்றது. ஸோ சானட்னா என்ன அப்படின்றத ரீகால் பண்ணிக்கோங்க. இப்போ இது என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அப்படின்றத கேட்டீங்கன்னா, சானட் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் போயம். சரியா? ஒரு டைப் ஆஃப் போயம். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு டைம் ஆன்சர் வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ என்ன ஆன்சரை நீங்க வந்து கரெக்டா பண்றீங்க அப்படின்றத. ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ எத்தனை பேர் கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ சானட் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் போயம். ஸோ போயம்னுடைய ஒரு டைப் தான் சானட் அப்படின்ற மாதிரி. இதுல வந்து நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஆப்ஷன் தான் இதுக்கான ஆன்சரா வந்து இருக்குது. என்ன அப்படிங்கன்னா, மர்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கிரைம். சரியா? ஸோ எப்படி வந்து சானட் அப்படின்றது ஒரு டைப், போயம்னுடைய ஒரு டைப்பா இருக்குதோ அந்த மாதிரி மர்டர் அப்படின்றது கிரைம்னுடைய ஒரு டைப். சரியா? ஸோ கிரைம் வந்து நிறைய கிரைம் இருக்குது, தெஃப்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தெஃப்ட், மர்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதுல மர்டர் அப்படின்றது கிரைம்னுடைய ஒரு டைப். ஓகேவா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. ஸோ நம்ம வந்து போயம், சானட் அப்படிலாம் பார்க்கும்போது இந்த ஸ்டான்ஸாவா இருக்குமா, இல்லை சாப்டர் அண்ட் புக்கா இருக்குமா அப்படின்லாம் நம்ம வந்து யோசிச்சுருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ஆன்சர் கிடையாது. சானட் போயம்க்கு கரெக்டான ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டீங்கன்னா, போயம்னுடைய ஒரு டைப் தான் சானட், அது மாதிரி கிரைம்னுடைய ஒரு டைப் தான் மர்டர். அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் இதுக்கு வந்து ஆன்சர் போடணும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்றத நீங்க தான் வந்து சொல்ல போறீங்க. சரியா? ஸோ இது வந்து என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்குது அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த ஒரு ஆப்டான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ எந்த கொஸ்டின்லாம் கமெண்ட் செக்ஷன்ல நான் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஆர்எல்ஸ் நம்ம வந்து அடுத்த டாபிக் நம்ம வந்து பார்ப்போம் அடுத்த வீடியோல. ஸோ அடுத்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்ல நம்ம இந்த அனாலஜில என்னென்னலாம் கொஸ்டின் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்கணும் அது எல்லாத்துக்கான ஆன்சரை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ நீங்க வந்து அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நான் வந்து ரிப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்க வந்து அந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்ல, நெக்ஸ்ட் வீடியோனுடைய ஸ்டார்டிங்ல நீங்க வந்து அந்த கமெண்ட்ஸ்க்கான அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் சேரு, கார்பெண்டர்.
ஸோ சேரை செய்யறவர் தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பெண்டர். சரியா? அதே மாதிரி கிராஸ் கார்டனர். ஸோ சேரை செய்யறவர் கார்பெண்டர். அதே மாதிரி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிராஸை செய்யறவரா கார்டனர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ கிராஸை வந்து பராமரிக்கிறவர் இவர் தான் வந்து கார்டனரா இருப்பாரு. ஸோ இது வந்து வராது. மெடிசினை செய்யறவர் டாக்டர் அப்படின்ட்டு வராது. ஸோ மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அவர் தான் வந்து டாக்டர். மெடிசனை வந்து தயாரிக்கிறவங்க டாக்டர் கிடையாது. ஸோ இதுவும் வராது. ஸோ சேரை செய்யறவர் கார்பெண்டர்ன்ற மாதிரி மெடிசனை செய்யறவர் டாக்டர் வராது. அது மாதிரி பிரிட்ஜை வந்து செய்யறவர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரிட்ஜை வந்து டிசைன் பண்றவங்க இதெல்லாம் வந்து இன்ஜினியர்ஸா இருப்பாங்க. ஸோ இதை நான் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ரேடியாலஜிஸ்ட். ஸோ ரேடியோ அப்படின்றது ஒரு எக்யூப்மெண்ட், அந்த பாட்டு பாடக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ரேடியாலஜிஸ்ட் அப்படின்னா ரேடியாலஜி இந்த படிக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த ரேடியேஷன்ஸை பற்றி படிக்கிறது ரேடியாலஜிஸ்ட். அவர் தான் ரேடியாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்து ரேடியோவை தயாரிக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து வராது. ஸோ இப்போ எதுவுமே வராது அப்படின்ற போது ஸோ பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றது இன்ஜினியர் அப்படின்ற அந்த ஒரு மீனிங்ல நம்ம வந்து ஆப்ஷன் சியை வந்து ஆன்சரை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டெக்ஸ்டைல் மில். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. சரியா? ஸோ இதுவும் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ஸோ நிறைய பேர் வந்து ஆன்சர் வந்து தப்பா சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்கணும். அது எல்லாத்துக்கும் நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இதோட வந்து உங்களுக்கு அனாலஜி அப்படின்ற டாபிக் வந்து முடியுது. இந்த அனாலஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸா நம்ம வந்து பார்த்துருக்கிறோம். நம்பர் அனாலஜி, ஆல்பபெட் அனாலஜி அண்ட் வேர்ட் அனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸா பார்த்துருக்கிறோம். இதுல 4வது டைப்பும் இருக்குது, பிக்சர் அனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ பிக்சர் அனாலஜி அப்படின்னா இப்போ எப்படி வேர்ட்ஸ் இல்லை ஆல்பபெட்ஸ் இருக்குதோ அதே மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சர்ல இருந்து இந்த பிக்சர் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி 3rd பிக்சர்ல இருந்து 4th பிக்சர் என்ன வரும் அப்படின்றது அந்த 4th பிக்சருக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம தனியா வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? விசுவல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாபிக்ஸ் வந்து பார்க்கும்போது அதை கூட நான் சேர்த்து இதை நான் நடத்திடுறேன். சரியா? விசுவல் ரீசனிங் அப்படின்ற போது இந்த பிக்சர்ஸ் வச்சுதான் எல்லாமே வந்து வரும். ஸோ அந்த இது டாபிக் நடத்தும் போது இந்த இதை நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் வந்து நம்பர் அனாலஜி அண்ட் ஆல்பபெட் அண்ட் வேர்ட் அனாலஜி. ஸோ என்ன மாதிரிலாம் டைப்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத சொல்லியாச்சு. அண்ட் வேர்ட் அனாலஜில என்ன மாதிரிலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லியாச்சு. ஸோ அதிகப்படியான ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அவ்வளோ டைப்ஸை நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இந்த மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் நீங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் அதிகமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்றது. ஸோ இது வந்து உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸ்லையும் வந்து கவர் ஆகும் அண்ட் குரூப் 1 to 4 எல்லா ப்ரிலிம்ஸ்லையும் உங்களுக்கு வந்துட்டு இதை வந்து கவர் ஆகும். சரியா? அது போக நீங்க வந்து SSC இந்த மாதிரியான எக்ஸாம்ஸும் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதுலயும் வந்து உங்களுக்கு நாலேஜ் அப்படின்ற டாபிக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் இது வந்து கவர் ஆயிரும். ஸோ அதனால இதை வந்து கேப்ல வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பிரைவேட்டா வந்து நீங்க மெசேஜ் பண்றதா இருந்தாலும் நீங்க மேம்க்கு இல்லை எனக்கு கூட நீங்க வந்து கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிர்தௌஸ் அகாடமி.